இந்த வேளாண் துறை அமைச்சர் அப்பா பேர்ல தான் இங்க சர்க்கரை ஆலை இருக்குது. ஏமா இருக்கு கூட்டுறவு சர்க்கரை ஆலைன்னு பெயர் சூட்டிச்சிருக்கிறார். அண்ணா திமுக ஆரம்பிச்சது பெயர் மட்டும் அவர் வச்சுக்கிட்டாங்க. தொடங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில, பெயர் வச்சது திமுக. சரி, பேர் வச்சீங்கல்ல, இந்த ஆலைக்கு தேவையான கரும்பை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்ல, கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை வருடத்திற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக கரும்பை அரவு செய்யப்பட்டது. கொரோனா காலத்தில் கூட சுமார் ஆண்டுக்கு 2,20,000 டன் கரும்பு அரவு செய்யப்பட்டது. போன வருஷம் வெறும் 55,000 டன் கரும்பு தான் அரவை செய்யப்பட்டது. அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில வேளாண் துறை அமைச்சர் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் எப்படி சர்க்கரை ஆலை செயல்படுது என்பதை எண்ணி பாருங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு உடனுக்குடன் கரும்பு வெட்ட வேணும், விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும். நமக்கு தொழில் இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் நெல்லு கரும்பு தான் அதிகமா பயிரிடுறாங்க. அப்படி அதிகமா பயிரிடுற அந்த பயிருக்கு நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கணும், கரும்புக்கு நல்ல விலை கிடைக்கணும். திமுக ஆட்சியில தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? நெல்லுக்கு 2,500 ரூபாய் குவிண்டாலுக்கு. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையாக 4,000 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? 4,000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு எதுவுமே இல்ல. அப்படியே மக்களை ஏமாற்றுகிறாங்க. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சிக்கு உடனே விவசாயத்திற்காக தனி பட்ஜெட் போடுவதாக ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஆண்டுதோறும் வேளாண் பட்ஜெட் போடுறாங்க. அது என்ன பட்ஜெட்? 20 டிபார்ட்மெண்ட் 20 துறையை ஒன்னா இணைச்சு அதுல இருக்கின்ற நிதிகள் எல்லாம் இந்த வேளாண் பட்ஜெட்ல கொண்டாந்து வேளாண் பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கிட்டதா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி 2 மணி நேரம் இங்க இருக்கிற வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் சட்டமன்றத்தில் பேசுறார். ஒண்ணும் கிடையாது. வேளாண் மானிய கோரிக்கையில் அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன அறிவிச்சோமோ அதுதான் வேளாண் பட்ஜெட்ல பார்க்க முடியும். ஆக இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா?